திரு துரைகரனா, இந்த சந்திப்பின் போது 26 பயணத்தின் போது சந்திப்புல இபிஎஸோட ஓபிஎஸும் இருப்பார் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. அப்படி ஒரு சந்திப்பை மோடி திரு ஓபிஎஸோட நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா? தமிழக அரசியல் களத்தில் கடந்த ஒரு வார காலமாக மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களை சுற்றி தான் விவாதங்கள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் இருக்குது. பல்வேறு விதமான வதந்திகள் கேசியங்கள் பரவிக்கிட்டு இருக்கு. என்டிஏ அணியிலிருந்து அவர் இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அவரே தான். அவரே தான் காரணம். வேற யார்கிட்டயாவது திரு ஓபிஎஸ் அவர்கள் தனி மனிதன், தனிமரம் தோப்பாகாது, அவர் பின்னாடி யாருமே இல்லை, அந்த 4 எம்எல்ஏக்கள் தான், வேற யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்படி ஒரு பரவலாக பேசப்பட்டது. அந்த நிலையை மாற்றி இன்றைக்கு அவருக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் 2026 தேர்தலில் திரு ஓபிஎஸ்னுடைய தாக்கம் நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பரவலாக பேசப்படுகிறது. இப்போ நம்ம பேசிட்டோம், என்டிஏலேருந்து வெளியேறுவதற்கான காரண காரியங்களை சொல்லிட்டோம். எந்த அளவிற்கு 2017 அவர் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நட்பு பாராட்டி இருந்தார். அதுதான் அந்த இவ்வளவு தூரம் போன பிறகு இனிமே நாங்க அரவணைச்சுக்கிறோம் அப்படின்னு திரு மோடி சொல்லும் போது அதுக்கும் செவி சாய்ப்பாரா? அந்த அழைப்பையும் ஏற்றுக்கொள்வாரா? இல்லை, எனக்கு என்னை பற்றி பொதுவாக எனக்கு புரிந்த வகையில் அப்படி ஒரு முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி எடுக்குமே என்றால் அவர் ஒரு கோரிக்கை வைப்பார். ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும். எனவே ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதற்கு நீங்கள் முயற்சி மேற்கொள்ளுங்கள், அது சாத்தியம் என்றால் நான் உங்களோடு பயணிக்கிறேன் என்ற ஒரு நிபந்தனையை கூப்பிட வேண்டாம் என்னன்றதை இப்படி சொல்லுவாங்க. ஆமா, ஒரு நிபந்தனையை விதிப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் பாக்குறேன். ஏன்னா அதை தான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. நீங்க இன்றைய களச்சூழல் பார்ப்போம், திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கிடுச்சு. எனக்கு அதுல ஒண்ணு மட்டும் சார் சொல்லுங்க. ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும் அப்படின்னு நீங்க டிமாண்ட் வச்சு ஓபிஎஸ் போவாருன்றீங்கல்ல, அந்த டிமாண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இடத்துல இப்ப பாஜக இருக்கா? இல்ல ஒருங்கிணைந்த அதிமுகலாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன், நான் தான் அதிமுகன்னு சொல்ற இபிஎஸ் முழுமையா பாஜக நம்பி இருக்கா? இல்லை, டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலையும் ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி உணரும். நம்ம கடந்த பதிவுகளை சொல்லியிருக்கேன். 2020 இல்ல அதுதான் இல்ல காலம் இருக்குல்ல, இன்னும் 7-8 மாசம் இருக்கு. கடைசி நேரத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு கூட இந்த முடிவை அவங்க எடுக்கலாம். அதனால காலம் இருக்கிறது. இவர் காலம் கடந்து போயிடுச்சுன்னு திரு எடப்பாடியார் சொல்றாரு. காலம் கனியும் என்று திரு ஓபிஎஸ் அவரை சார்ந்தவர்களும் காத்திருக்கிறார்கள். அதனால இப்ப நான் சொன்னேன்ல, 2021 வெறும் அமமுகவுக்கு மட்டுமே ஒரு 40 தொகுதிகளுக்கு மேல வெற்றி வாய்ப்பை, அதிமுக வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் ஒரு 15 சீட்டு கொடுங்க தானே அமித்ஷா ஓபிஎஸ் இபிஎஸ் கேட்டாரு. அன்றைக்கு மறுதளித்த திரு எடப்பாடியார் 150 தொகுதியில் வெற்றி பெற்று ஜெயிச்சிடும்னு சொன்னார். சரி, உன் தலையெழுத்து என்னமோ பண்ணிட்டு போயிட்டாரு அன்னைக்கு அமித்ஷா இவரிடம் பேசக்கூடிய ஒரு சூழல் அப்போது இருந்தது. அதே நிலைப்பாடு இப்ப வெறும் அமமுக டிடிவி தினகரனுக்கு மட்டுமே 40 தொகுதிகள்ங்கிற போது இன்னொரு மடங்கு அப்படியே வாங்க. திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலான்னு வர்ற பொழுது கிட்டத்தட்ட 16 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 96 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இந்த இவர்களுடைய திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, முக்குளத்தோர் சமூக முக்குளத்தோரை தாண்டி ஒரு 106 சமுதாயம் எம்பிசி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், இந்த 10.5% பாதிக்கப்பட்டாங்கல்ல. வெறும் 4 பிரிவுகளை கொண்ட வன்னியர் சமுதாயத்துக்கு 10.5, 106 சமுதாயத்திற்கு 9.5 என்று கிளர்ந்தெழுங்க எழுந்த அந்த கூட்டம் இன்றும் திரு எடப்பாடிக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். கள யதார்த்தம். அதனாலதான் அவங்க இன்னும் ஒன்று சேர்ந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஒன்றுபட்ட அதிமுக என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் வலிமை மிக்க அதிமுக, திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் 1-2% வாக்கு வங்கி, நிர்வாகிகள் பலம், தொண்டர்கள் பலம், உறுப்பினர்கள் பலம் கொண்ட கட்சி என்கிற நிலைப்பாடு அப்போது இருந்தது. இப்போது பலகீனமான நிலை 2024 பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. என்ன மாதிரியான 5% இடஒதுக்கீடை கொடுக்க முடியாதோ அப்படின்னு பாஜகவோ இபிஎஸோ ஒரு நிலைப்பாடு எடுத்தா, ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும், சீனியர் ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் எப்படி சார் கூட்டணிக்குள்ள கொண்டு வரும் முடியும்? இல்லை, அது கடந்து போயிடுச்சு. அது இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருக்கு. அதை யாருமே வாக்குறுதியா உறுதிமொழியா கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனாலும் கூட என்டிஏ அணியை வலிமைப்படுத்த வேண்டும். என்டிஏ அணி பிளஸ் அதிமுக. என்டிஏ அணியை எப்படி வலுப்படுத்த முடியும்? நீங்க சொல்ற மாதிரி ஒருங்கிணைந்த அதிமுக ஒன்னு வைக்கிறீங்க. ஆமா. அப்புறம் திரு ராமதாஸ் உள்ள வரணும், அவங்க 2 பேரும் சேர்ந்து உள்ள வரணும்.
அப்புறம் தேமுதிக உள்ள வரணும், இப்படிலாம் வந்தாதானே அதுக்கு ஒரு உருவம் கிடைக்கும், ஒரு வடிவம் கிடைக்கும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கூட்டணியோடு கட்டமைப்போடு இருக்கிறது. மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலைப்பாட்டிற்கு அவர்கள் வர வேண்டும். 6 முறை மறைவுக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 77, 80, 84 ஒரு ஆட்ரிக் வெற்றி கொடுத்தார். மறைந்த செல்வி ஜெயலலிதா 2011 to 2016 ஒரு தொடர் வெற்றியை கொடுத்தார். 6 முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தும் தொடர் வெற்றி சாத்தியப்படவில்லை. இந்த முறை இந்த தொடர் வெற்றியை 7வது முறையாகும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று 6 மாசம் முன்னாடியே களமிறங்கிட்டாங்க. மரியாதைக்குரிய எடப்பாடியார் வந்து ஊர் ஊரா போறாரு. திமுக வீடு வீடா போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அன்பு வலை விரித்து. அதை தான் நான் சொல்ல வரேன். ஆக நீங்க அதை களத்தில் வீழ்த்த வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக வலிமை மிக்க கூட்டணி தேவை என்கிற கருத்தாக்கம் பாஜகவில் இருக்கு. அதிமுக அரசியல்ல எதுவும் நடக்கலாம், கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட எதுவும் நடக்கலாம். நிச்சயமாக ஒருவேளை ஒருங்கிணைந்த அதிமுகன்னு பாஜக தரப்புல ஒரு டிமாண்ட வச்சு அதை இபிஎஸ் ஏத்துக்கல, அதனால ஓபிஎஸ்க்கான அழைப்பு வராமல் கூட போகலாம் இல்லையா? நிச்சயமா எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்போ ஓபிஎஸ் ஓட பயணம் வேறு திசை நோக்கி தான் இருக்க போகுது. நிச்சயமாக இந்த டிமாண்டுக்கு ஏத்துக்கல, ஒருங்கிணைந்த அதிமுகவுக்குன்னு ஒரு டிமாண்டை ஏத்துக்கலன்னா ஓபிஎஸ் வேறு பயணம் தான், வேறு திசை நோக்கிய பயணம். நிச்சயமாக வெறும் என்டிஏல இருந்துட்டு இந்த 4 எம்எல்ஏக்களுக்கு மட்டுமே 4 சீட்டுன்னு ஆளுக்கு ஒரு சுயேட்சை சின்னத்தை கொடுத்து அது ஒரு அவமானகரமான தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலை கூட ஏற்படலாம். அதனால் நிச்சயமா வேறொரு நல்ல முடிவாக அவர் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் என்னோட பார்வை. அந்த நல்ல முடிவுன்றத நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பேசுவோம்.